नहमदुहु व नुसल्ली अला रसूलिहि खैरुल अनाम व अला आलिहिल इलाम व असहाबिहिल किराम अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अलिफ लाम मीम ज़ालिकल किताबु ला रैब फ़ीहि हुदल लिल मुत्तक़ीन सदक़ल्लाहु मौलानाल अज़ीम वक़ाल नबियुना सल्लल्लाहु अलैहि वसल्लम तरक्तु फ़ीकुम अम्रैन लन तलिल्लु मा तमस्सक्तुम बिहिमा किताबुल्लाह व सुन्नतु रसूलिल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम सदक़ सादिकुल अमीन सल्लल्लाहु अलैहि वसल्लम. பேரன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு பொருந்திய ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டாலே உலகின் பல்வேறு பகுதிகளிலும் அல்லாஹ்வுடைய இறை தூதர்களில் இறுதி தூதராக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்த வாழ்வியல் தத்துவங்களையும் அவர்கள் வாழ்ந்து காட்டிய நடைமுறைகளையும் சமகால சமுதாயத்திற்கு நினைவுபடுத்தும் பொருட்டு உலகின் பல்வேறு பகுதிகளிலும் அவர்களை நினைவு கூறும் பொருட்டும் அவர்களுடைய நேசத்தை புதுப்பித்துக் கொள்ளும் பொருட்டும் மீளாது சொற்பொழிவுகளும் தொடர் பயான்களும் ஏற்படுத்தப்படுவது பன்னெடுங்காலமாக இருந்து வருகிற நடைமுறை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ஊரடங்கு காலகட்டத்தில் கூட நேரடியாக பல்வேறு இடங்களில் நிகழ்ச்சிகள் நடத்த முடியாத நெருக்கடிகள் இருந்ததினால் இணையதளங்கள் வழியாக ஆன்லைன் வழியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி தந்த சமூக மாற்றங்கள், தத்துவங்கள், இவைகளை குறித்த செய்திகள் சமுதாயத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தையும் அவர்களுடைய மரியாதையையும் நம்முடைய இதயத்தில் அவ்வப்போது புதுப்பித்துக் கொண்டும் அதை அதிகரித்துக் கொண்டும் இருப்பது நபித்தோழர்கள் காட்டி தந்த வழிமுறைகளில் ஒன்று என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி தலைவராக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பெருமானாருடைய வஃபாத்திற்கு பிறகு ஒரு 25 ஆண்டுகளுக்கு பின்பு நடைபெற்ற ஒரு நிகழ்வு. இந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய ஆட்சி தலைவராக இருக்கின்ற போது பஸராவிலே காபிஸ் இப்னு ரபிஆ என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார், அங்கே வசித்து வருகிறார். அவருடைய தோற்றம் எப்படி இருக்கிறது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முக பாவனையை அப்படியே ஒத்ததாக, அவருடைய உருவ அமைப்புகள் பெருமானாருடைய தோற்றத்தை அப்படியே பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி ஒரு விசித்திரமான தோற்றம் காபிஸ் இப்னு ரபிஆ என்ற ஒரு தோழருக்கு இருக்கிறது. அவர் சஹாபி கிடையாது, அவருக்கு அடுத்த தலைமுறையில் உள்ளவர். இந்த செய்தி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. பஸராவிலே இப்படி ஒரு நபர் இருக்கிறார், அவரை பார்த்தால் நபிகள் நாயகத்தை பார்ப்பதை போன்ற ஒரு உணர்வு வருகிறது. அந்த மாதிரி உருவ அடிப்படையில் 2 பேரும் அப்படி ஒத்து போனவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் அவரை சந்திப்பதற்காக ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பஸராவிற்கு வருகிறார்கள். அவர் இருக்கின்ற இடத்திற்கு வந்து அவரை கட்டி அணைத்து அவருடைய நெத்தியிலே முத்தமிடுகிறார்கள். முத்தமிட்டு விட்டு அவருக்கு சில அன்பளிப்பு பொருட்களை கொடுத்து விட்டு சொன்னார்கள், நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை வந்து சந்திக்கலாம். ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதியாக இருந்த, மிகப்பெரிய நிலப்பரப்பிற்கு ஆட்சி தலைவராக இருந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நபர் இருக்கின்ற இடத்திற்கு சென்று அவரை கௌரவப்படுத்தி அவருடைய நெத்தியிலே முத்தமிட்டு விட்டு அன்பளிப்புகளை கொடுத்து
நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் என்ன தேவைக்காகவும் என்னை சந்திக்கலாம் என்று சொல்லிவிட்டு வருகிறார். அதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்றால், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எப்பொழுது அந்த காபிஸ் இப்னு ரபிஆ என்பவர் சந்திக்க வந்தாலும் அவரை பார்த்தவுடன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய இருக்கையிலிருந்து எழுந்து விடுவார்கள். ஹதீஸ்களிலே வருகிறார். ஒரு மிகப்பெரிய ஆட்சி தலைவராக இருந்தவர்கள், எல்லோரும் அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள். ஆனால் அவ்வளவு பெரிய பொறுப்பிலே இருக்கக்கூடிய முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த காபிஸ் இப்னு ரபிஆ தன்னுடைய சபைக்கு வருகின்ற பொழுதெல்லாம் அவரை பார்த்தவுடன் எழுந்து நிற்பார்கள். அப்படி நிற்கிற போது ஒரு சந்தர்ப்பத்திலே சில தோழர்கள் கேட்டார்கள், அதகூமு லிஹாதா ஷைக், இந்த முதியவருக்காக, இந்த வயதான பெரியவருக்காக நீங்கள் ஏன் எழுந்து நிற்கிறீர்கள்? அந்த அமீருல் முஃமினீன், நீங்களும் உலகமே மதிக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய ஆட்சியினுடைய தலைவர் அல்லவா? அப்படி இருக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பிலே இருக்கின்ற நீங்கள் இந்த காபிஸை பார்த்து ஏன் எழுந்து நிற்கிறீர்கள் என்று கேட்கும் போது அதற்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன விளக்கம் என்னவென்றால், இன்னி ரஅய்து ஃபீஹி முஷாபஹன் மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த காபிஸ் என்ற தனி நபருக்காக நான் எழுந்து நிற்கவில்லை. எழுந்து நிற்க வேண்டிய ஒரு நிர்பந்தமும் எனக்கு இல்லை. நான் எதற்காக எழுந்து நிற்கிறேன் என்றால், இவரிடத்திலே அல்லாஹ்வினுடைய தூதரின் உருவ ஒற்றுமையை நான் காணுகிறேன். பெருமானாரை பார்ப்பதை போன்றிருக்கிறது இவருடைய முகமும், இவருடைய தோற்றமும், இவருடைய நடை உடை பாவனை அனைத்துமே அல்லாஹ்வுடைய தூதரை நினைவுபடுத்துகின்ற விதத்திலே இருக்கிறது. பெருமானாருடைய தோற்றத்தை இவர் பெற்றிருப்பதினால் இவருக்கு நான் மரியாதை செய்கிறேன், எழுந்து நின்று மரியாதை செய்கிறேன். இது பெருமானாருடைய நேசத்தினுடைய வெளிப்பாடு என்று ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு மார்க்கத்தை எப்படியெல்லாம் விளக்கி சொல்லப்படுகிற, தவறான முறையிலே திரித்து சொல்லித் தரப்படுகிறது. யாருக்கும் எழுந்திருக்க கூடாது, பெரியவர்களை பார்த்தால் மரியாதை செய்யக்கூடாது, யாரும் யாருக்கும் எந்த விதமான மரியாதையும் செய்யக்கூடாது என்பன போன்ற தவறான பாடங்கள் என்று புகட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு மனிதன் ஒரு சபைக்கு வருகின்ற போது தன்னுடைய வருகைக்காக யாரும் எழுந்து நிற்க வேண்டும் என்று அவர் விரும்பக்கூடாது. அதிலே மாற்று கருத்து இல்லை. அப்படி விரும்பினால் அவன் நரகவாசி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் சபைக்கு வருகின்ற போது சஹாபாக்கள் எழுந்து நிற்க மாட்டார்கள். ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். ஏன் எழுந்து நிற்க மாட்டார்கள்? எழுந்து நிற்க கூடாது என்பதற்காக எழுந்து நிற்க மாட்டார்களா? அதற்கு விருப்பமில்லாததினால் அப்படி இருந்தார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. உயிரிலும் மேலாக அவர்களை மதித்தார்கள். ஆனாலும் சபைகளுக்குள் வருகிற போது பெருமானார் வந்தால் அவர்கள் எழுந்து நிற்க மாட்டார்கள். என்ன காரணம்? எழுந்து நிற்க கூடாது என்று பெருமானார் தடுத்திருந்தார்கள். அந்த தடைதான் அவர்களை அப்படி நிற்க விடாமல் தடுத்தது என்பதை பார்க்கிறோமே. ஆனால் ஒரு நபர் வருகிற போது மரியாதை நிமித்தமாக தாமாக விரும்பி எழுந்து நிற்கலாமா என்றால் அதற்கு மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. சஹாபாக்கள் அதை சரியாக விளங்கி வைத்திருந்தார்கள். அப்படி என்றால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த காபிஸ் இப்னு ரபிஆ வருகின்ற போது எதற்காக அவர்கள் எழுந்து நிற்க வேண்டும்? மார்க்கத்தை பற்றி அவர்கள் தெரியாதவர்களா? பெருமானாரிடத்திலே நேரடியாக பாடம் படித்தவர்கள், குர்ஆன் அருளப்பட்டிருந்த அந்த காலகட்டத்திலே நேரடி சாட்சியமாக வாழ்ந்த ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்திற்கு தெரியாதா? ஆனாலும் கூட இன்று மார்க்கம் தவறாக கற்பிக்கப்படுகிறது. எழுந்திருக்க கூடாது, மரியாதை செய்யக்கூடாது என்று சொல்பவர்கள் சுயநலங்களுக்காக எழுந்து நிற்கிறார்கள். அரசியல்வாதிகளை பார்த்தால் எழுந்து நிற்கிறார்கள். மேடைகளிலே வருகின்ற போது பெரியவர்கள் வந்தால் மரியாதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறவர்கள் அரசியல் நோக்கங்களுக்காக, அரசியல் ஆதாயங்களுக்காக, அரசியல் மேடைகளிலே எவனுக்கெல்லாமோ எழுந்து நிற்கிறார்கள். அவர்களோடு நின்று புகைப்படம் எடுப்பதை பெருமையாக பதிவு செய்வதை பார்க்கிறோம். இது என்ன மார்க்கத்திலே இருக்கிறது? இது என்ன மார்க்கத்தினுடைய அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே நாம் சொல்ல வந்த செய்தி என்னவென்றால், ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பெருமானாரின் மீது கொண்ட அந்த நேசம்தான் என்னை இவருக்காக எழுந்திருக்க வைத்தது. இவரை பார்க்கிற போது அல்லாஹ்வினுடைய தூதரின் ஞாபகம் எங்களுக்கு வந்து விடுகிறது. அதனால் நான் எழுந்து நிற்கிறேன் என்று சொன்னார்கள். ஹதரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காபிஸ் இப்னு ரபிஆ என்பவரை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் அவரை பார்த்த மாத்திரத்திலேயே தேம்பி தேம்பி அழுது விடுவார்கள். ஏனென்றால் அவரை பார்த்தவுடன் நபிகள் நாயகத்துடைய ஞாபகம் வந்து விடுகிறது. இதே மாதிரியான உருவ அமைப்பு, இதே மாதிரியான முகம்தானே அல்லாஹ்வினுடைய தூதர், அவரைகளை நாம் இப்பொழுது
ரபீஆவை, ஹாமிஸ் இப்னு ரபீஆவை பார்க்கிற பொழுதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஞாபகத்தால் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுது விடுவார்கள் என்பதை ஹதீஸ்களிலே பார்க்கிறோமே. இதுவெல்லாம் சஹாபாக்கள் நபிகள் நாயகத்தை எப்படி பார்த்தார்கள், எவ்வளவு மரியாதையோடு அவர்கள் அணுகினார்கள், தன்னுடைய நேசங்களை எப்படியெல்லாம் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டான அம்சங்களாக இருக்கிற அந்த நேசத்தை இந்த சமுதாயத்திலே புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பெருமானாரை குறித்த நினைவலைகளை அடுத்த தலைமுறையினருக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டாலே அதிகமான உலகின் பல்வேறு பகுதிகளிலேயும் பல்வேறு மார்க்க விளக்க கூட்டங்கள், தொடர் பயான்கள், மீளான சொற்பொழிவுகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டு அந்த நினைவலைகளை புதுப்பித்துக் கொள்வதற்கான முயற்சியாகத்தான் பன்னெடுங்காலமாக அது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றும் உலகெங்கிலும் அந்த நடைமுறை நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இங்கே சொல்ல வந்த முக்கியமான தகவல் என்னவென்றால், நபிகள் நாயகத்தை நேசிக்க வேண்டும், அவர்களுடைய நினைவலைகளை நம்முடைய இதயங்களில் சுமக்க வேண்டும், அந்த நினைவலைகளை அடுத்த தலைமுறைக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இது மாதிரியான அதிகமான பயான் நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படுத்தப்படுகிறது. ஆனால் அதனுடைய உண்மையான நோக்கம் என்னவென்றால், செய்திகளை சொல்லுவதோ அல்லது செய்திகளை கேட்டு உள்வாங்குவதோ அல்லது அதை ரசித்து கேட்பதோ மட்டும் இதனுடைய நோக்கம் அல்ல. இது மாதிரியான நிகழ்வுகளுடைய நினைவுபடுத்துவதனுடைய நோக்கம் என்னவென்றால், நபிகள் நாயகத்தை பின்பற்ற வேண்டும், நடைமுறையில் நபிகள் நாயகத்தை நாம் பிரதிபலிக்க வேண்டும். நான் அல்லாஹ்வுடைய தூதரை உயிரும் மேலாக நேசிக்கிறேன், அவர்களை ரொம்பவும் பிரியப்படுகிறேன், என் குடும்பத்தை விட நேசிக்கிறேன் என்று சொல்வதனால் மட்டும் அது பரிபூரணத்தன்மை அடைந்து விடாது. வாழ்வினுடைய அனைத்து நிலைகளிலேயும் அவர்களுடைய நடைமுறைகளை பின்பற்றக்கூடிய, நடைமுறைகளை பிரதிபலிக்கக்கூடிய நிலை எப்பொழுது நம்மிடத்திலே வருகிறதோ அப்பொழுதுதான் அவர்களை நாம் நேசிக்கிறோம் என்பதில் முழுமையான நிலையை பெற முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். சஹாபாக்கள் ரசூலுல்லாவை எப்படி பின்பற்றினார்கள் தெரியுமா? ஹதீசுகளிலே பல நூற்றுக்கணக்கான உதாரணங்களை சொல்லலாம். ஒன்றெண்டை மட்டும் நினைவுபடுத்திக் கொண்டு முடிக்கிறேன். ஹதரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிற ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு சஹாபி விருந்துக்காக பெருமானாரை அழைக்கிறார். விருந்துக்கு செல்லுகிற போது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்து செல்லுகிறார். அவர்கள் அப்பொழுது சிறுவராக இருந்தார்கள், எப்பொழுதும் பெருமானாரோடு இருப்பார்கள். இந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து செல்லுகிற போது அந்த விருந்திலே பரிமாறப்பட்ட உணவு வகைகளில் சுரைக்காய் குழம்பும் ஒன்று இருக்கிறது, பரிமாறப்படுகிறார். சுரைக்காய் குழம்பை பார்த்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாத்திரத்திலே இருந்த சுரைக்காய் துண்டுகளை தேடி தேடி எடுத்து அதை சாப்பிடுகிறார்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள், இவ்வளவு நாளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுரைக்காயை இவ்வளவு விரும்பி சாப்பிடுவார்கள் என்பது நமக்கு தெரியாமல் போய்விட்டது என்று ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். அந்த பாத்திரத்தில் இருந்த பெருவாரியான சுரைக்காய்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுகிறார்கள். இதை பார்த்தவுடன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடிவெடுக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு சுரைக்காய் விருப்பமாக இருக்கிறது என்ற காரணத்தினால் நானும் என்னுடைய வாழ்நாளில் இனிமேல் சுரைக்காயை அதிகமாக சாப்பிடுகின்ற அந்த வழக்கத்தை நான் ஏற்படுத்திக் கொள்வேன் என்று சொல்லி தன்னுடைய வீட்டிற்கு வந்ததற்கு பிறகு சொல்லுகிறார்கள், எப்பொழுதெல்லாம் சுரைக்காயை உணவில் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் சேர்த்துக் கொடுங்கள், எனக்கு அது பிரியமான உணவாகிவிட்டது என்று ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற அந்த செய்தியை பார்க்கிறோமே. இது மார்க்கம் சம்பந்தப்பட்ட செய்தி கிடையாது. சுரைக்காயை சாப்பிடுவது, இப்படி சாப்பிட்டால் இன்ன நன்மை என்றெல்லாம் பெருமானார் சொல்லவில்லை, அப்படித்தான் சாப்பிட வேண்டும் என்று கட்டளையிடப்படவும் இல்லை. அது பெருமானாருடைய விருப்பமாக இருந்திருக்கிறது, அது தனிப்பட்ட விருப்பம். உணவை பொறுத்தவரையில் யார் வேண்டுமானாலும் அவரவருடைய விருப்பம் வெவ்வேறாக இருக்கும் அல்லவா? ஒருவருக்கு பிடிப்பது இன்னொருவருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஒருவருக்கு அறவே பிடிக்காதது இன்னொருவருக்கு ரொம்ப பிடித்த உணவாக இருக்கலாம். இந்த நடைமுறையின் அடிப்படையில் ரசூலுல்லாவுக்கு அது பிடித்தமான உணவு என்ற தனிப்பட்ட காரணங்களால் அது தெளிவுபடுத்தப்பட்டிருந்த நிலையிலும் கூட அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பார்வை எப்படி இருந்தது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பி சாப்பிட்டால் அதை நாங்களும் விரும்பி சாப்பிடுவோம் என்று சொல்லுகிற அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த செயல்பாடுகளை, நடைமுறைகளை அணு அணுவான சஹாபாக்கள் பின்பற்றினார்கள் என்பதை பார்க்கிறோம்.
இன்று நபியை பின்பற்றுகிறோம். எதற்கெடுத்தாலும் குர்ஆன் ஹதீஸ், குர்ஆனும் ஹதீஸும் தான் மார்க்கத்தினுடைய அடிப்படை என்று பேஸ்புக்கிலே ஸ்டேட்டஸ் வைக்கிற தோழர்களுக்கு நாம் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், எல்லாமே குர்ஆன் ஹதீஸ் தான். குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கத்தினுடைய அடிப்படை. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. யாரும் அதற்கு மாற்றமான கருத்தை சொல்ல முடியாது. ஆனால் யார் சொல்லுகின்ற குர்ஆன் ஹதீஸை நாம் எடுப்பது, அதுதானே பிரச்சனை. இவனும் சொல்லுகிறான், நாங்கள் சொல்லுவது குர்ஆன் ஹதீஸ் தான். ஏல இருந்து இசட் வரை உள்ள அத்தனை எழுத்துக்களிலேயும் தனித்தனி அமைப்பு கட்டியவர்கள் எல்லாம் எல்லோரும் என்ன சொல்லுகிறார்கள், நாங்களும் குர்ஆன் ஹதீஸை தான் சொல்லுகிறோம், நாங்கள் தான் நபி வழியை பின்பற்றுகிறோம் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு அமைப்பினர் சொல்லக்கூடிய செய்தியை இன்னொரு அமைப்பினர் ஏற்றுக்கொள்வதில்லை. இங்கே எந்த இடத்தில் குர்ஆன் ஹதீஸ் இருக்கிறார்? குர்ஆனை தான் பின்பற்ற வேண்டும், ஹதீஸை தான் பின்பற்ற வேண்டும். ஆனால் எவன் சொல்லுகிற குர்ஆனை பின்பற்ற வேண்டும், எவன் தெளிவுபடுத்துகின்ற ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இங்கே பிரச்சனை இருக்கிறது. சொல்ல வந்த செய்தி இதுதான். சஹாபாக்கள் நபிகள் நாயகத்தை எப்படி பின்பற்றினார்களோ அது மாதிரி நாம் பின்பற்ற வேண்டும். இவர்கள் சொல்லுவதை போன்று பின்பற்றக்கூடாது. இவர்கள் சொல்லுவதை போன்று காப்பி அளித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. நபிகள் நாயகத்துடைய தோழர்கள் தான் நபியினுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள், வஹி இறங்கிக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வினுடைய நேரடி கட்டுப்பாட்டிலே வார்த்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் பெருமானாரை எப்படி பார்த்தார்களோ, அவர்கள் குர்ஆனை எப்படி அணுகினார்களோ, அவர்கள் ஹதீஸை எப்படி அணுகினார்களோ அது மாதிரி தான் அணுக வேண்டுமே தவிர தான் சார்ந்திருக்கின்ற அமைப்புகள் சொல்லுகிற அந்த விளக்கங்களுக்கு தக்கவாறு குர்ஆனை அணுகிறோம் என்று சொன்னால் அது வழிகேட்டில் தான் கொண்டு போய் விடும் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். எதுல குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுறாங்கன்னா, எதுல தனக்கு பிரச்சனை இல்லையோ, ஒரு 4-5 விஷயங்கள் இருக்கிற, தொழுகையில கையாடுறது, தக்பீர் கட்டுறது, விரிச்சி காலை வச்சுக்கிட்டு நிக்கிறது, பக்கத்துல எவனுமே நிக்க முடியாத அளவுக்கு அடுத்தவனை இடித்து தள்ளிக்கொண்டு தொழுகிற விதத்தில் தொழுவது, இந்த மாதிரி ஒரு 5-6 விஷயங்கள் இருக்கிறது. மௌலிது ஓதுவது, ஃபாத்திஹா ஓதுவது, இப்படி சில குறிப்பிட்ட தலைப்புகளை வைத்துக் கொண்டு இதில் மட்டும்தான் மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்ற நடைமுறைகள் இருப்பதை போன்ற ஒரு பாவனையிலே, இதுதான் நபிவழி என்பன போன்ற பாவனையிலே இன்று தவறாக பிரச்சாரம் செய்யப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகத்துடைய வழிமுறையை பின்பற்றுவதாக இருந்தால் எல்லா விஷயத்திலையும் பின்பற்ற வேண்டும். எது தனக்கு சாதகமாக இருக்கிறதோ அதுல மட்டும் எடுத்துக்கொண்டு, எது தனக்கு பாதகமாக இருக்கிறதோ அதை விட்டு தள்ளுகிற ஒரு நடைமுறையை இன்று பார்க்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டாம், பொருளாதார விஷயத்தில் குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் முழுமையாக புறந்தள்ளப்பட்டு விடுகிறது. பணம் என்று வந்துவிட்டால், சம்பாத்தியம் என்று வந்துவிட்டால், வியாபாரம் என்று வந்துவிட்டால் அதுலெல்லாம் யாரும் குர்ஆன் ஹதீஸ பார்க்கிறது இல்ல. சின்ன சின்ன விஷயங்கள், இபாதத் சார்ந்த விஷயங்கள், பள்ளிவாசல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும்தான் குர்ஆனையும் ஹதீஸையும் பார்க்கப்படுகிறதே தவிர பொருளாதாரத்தை ஈட்டுகின்ற விஷயத்தில் யாரும் குர்ஆன் ஹதீஸை பார்ப்பதில்லை என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் பொருளாதார விஷயத்துல எவ்வளவு பேணுதலாக இருந்தார்கள் ஹதீஸ்களிலே பார்க்கிறோமே. அந்த மாதிரியான வாழ்க்கை முறை இன்று நம்மிடத்திலே இருக்கிறதா? ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய சில சின்ன செய்திகளை மட்டும் சொல்லிக்கொண்டு முடிக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழக்கம் என்னவென்றால், ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் உடனடியாக தொழுது முடித்தவுடன் பள்ளிவாசலை விட்டு அவர்கள் வெளியேற மாட்டார்கள். சில திக்ருகளை ஓதி இருக்கிறார்கள், சில துஆக்களை செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்களிலே வருகிறது. பல மாதிரி வருகிறது. ஃபர்து தொழுகை முடித்தவுடன் ஆயத்துல் குர்சி ஓதி இருப்பதாக ஹதீஸ்களிலே வருகிறது. அதே மாதிரி இன்னொரு செய்தியிலே பெருமானாருடைய தோழர்கள் அறிவிக்கிறார்கள், தொழுகை முடித்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று 3 முறை சொல்லுவார்கள். அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் யா தல் ஜலாலி வல் இக்ராம் என்ற துஆவை, என்ற வாசகத்தை பெருமானார் சொல்லுவார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. இன்னும் சில இடங்களிலே வேறு அறிவிப்பு எப்படி வருகிறது என்றால், தொழுகை முடிந்தவுடன் அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக்க என்ற துஆவை ஓதுவார்கள். இறைவா, உன்னை வணங்குவதற்கும், உன்னை நினைவு கூறுவதற்கும், உன்னை துதிப்பதற்கும் எனக்கு நீ உதவி செய்வாயாக என்ற பிரார்த்தனையை ஒவ்வொரு தொழுகை முடிந்ததற்கு பிறகும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். சலாம் கொடுத்தவுடன் உடனே எழுந்தவர்கள் செல்ல மாட்டார்கள் என்பதை ஹதீஸிலே பார்க்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட வழக்கத்தை கொண்டிருந்த நபி அவர்கள் ஒரு நாள் அஸர் தொழுகையிலே இமாமாக நின்று தொழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சலாம் கொடுத்ததுதான் தாமதம். மக்களுடைய சஃப்புகளை கிழித்துக் கொண்டு வேகமாக வெளியேறி தன்னுடைய வீட்டிற்கு செல்லுகிறார்.
எல்லோரும் ஆச்சரியத்தோடும் பதட்டத்தோடும் பார்க்கிறார்கள். அந்த வழக்கம் இதுவரை இல்லாத ஒரு வழக்கம், திடீரென இப்படி வேகமாக வெளியேறுகிறார்களே என்று பதட்டத்தோடு பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு சில நிமிடங்கள் கழித்து மீண்டும் தன்னுடைய வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விடுகிறார். வந்தவுடன் சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடும் ஒரு மாதிரியான அதிர்ச்சியோடும் பார்த்து கொண்டிருப்பதை புரிந்த நபி அவர்கள் சொன்னார்கள், நான் எவ்வளவு வேகமாக என்னுடைய வீட்டிற்கு சென்றதற்கு என்ன காரணம் தெரியுமா? இன்னி தக்கர்து ஷையன் மின் திமிரின், என்னுடைய வீட்டில் ஜக்காத்தாக பெறப்பட்ட ஒரு தங்க கட்டி என்னுடைய வீட்டிலே இருக்கிறது. அதை நான் தொழுகைக்கு வருவதற்கு முன்பாக பங்கு வைத்து கொடுத்து விட்டு வர வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் மறதியாக நான் தொழுகைக்கு வந்துவிட்டேன். இப்பொழுது ஞாபகம் வந்தவுடன் உடனடியாக என்னுடைய வீட்டிற்கு சென்று அதை யார் யாருக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு விட்டு மீண்டும் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஜக்காத்துடைய பொருள் தனக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. பொருளாதாரத்திலே அது பயன்படுத்துவதற்கு தகுதியில்லாத பொருள் என்பதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் அவ்வளவு பேணுதலாக இருந்தார்கள். ஏன் ஒரு சில நிமிடங்கள் தாமதமாக சென்று அதை சென்றிருக்கலாம், செய்திருக்கலாம், அதை பங்கீடு செய்து கொடுத்திருக்கலாம். ஆனால் அந்த அவகாசத்தை கூட அவர்கள் எடுத்துக் கொள்ளவில்லை. இது என்னுடைய வீட்டில் இருப்பதை நான் விரும்பவில்லை, அதனால் அவ்வளவு வேகமாக சென்றேன் என்று நபித்தோழர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் என்பதை பார்க்கிறோமே. பொருளாதார விஷயத்தில் இந்த மாதிரியான விழிப்புணர்வு நம்மிடத்தில் இருக்கிறதா? வியாபாரத்திலே 100% நபிகள் நாயகத்துடைய நடைமுறைகளை கடைபிடிக்கிறோமா? அவர்கள் கற்றுத்தந்த அந்த வழிமுறைகளை கடைபிடிக்கிறோமா? நம்முடைய இல்லங்கள் பெருமானாருடைய பாணியிலே அமையப்பட்டிருக்கிறதா? நம்முடைய உடைகள் அப்படி இருக்கிறதா? நாம் உண்ணுகிற உணவுகள் அப்படி இருக்கிறதா? எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் நபிகள் நாயகத்துடைய நடைமுறையை நாங்கள் பிடிக்கிறோம், நபியினுடைய வழியிலே நாங்கள் வாழுகிறோம் என்று விளம்பரம் செய்து கொண்டு தம்பட்டம் அடிக்கின்ற நிலையை பார்க்கிறோமே. இது ஈமானுடைய ஆபத்தான அறிகுறி என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு சில வாரங்களுக்கு முன்பு கூட ஒரு பள்ளிவாசலுடைய விளம்பரத்திலே பார்த்தேன், நகரின் முதலாவது ஏகத்துவ பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலுடைய விளம்பரத்திலே போட்டிருக்கிறார், இந்த நகரினுடைய முதலாவது ஏகத்துவ பள்ளிவாசல். ஏகத்துவ பள்ளிவாசல் என்றால் என்ன? ஒரே இறைவனை மட்டும் வணங்கக்கூடிய பள்ளிவாசல். அப்படியானால் இந்த நகரிலே அதற்கு முன்பு ஏற்படுத்தப்பட்ட பள்ளிவாசல்கள் எல்லாம் பல தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருக்கிறார்களா? முருகனையும் கிருஷ்ணனையுமா இங்கே வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? எல்லோரும் அல்லாஹ்வைத்தானே வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்கள் மத்தியிலே எப்படி பிரச்சாரம் செய்யப்படுகிறது? ஏகத்துவ பள்ளி, முதல் பள்ளி என்று விளம்பரம் செய்யப்படுகிறது. எப்படியெல்லாம் விளம்பரம் செய்வதற்கு மார்க்கத்திலே எந்த இடத்தில் ஆதாரம் இருக்கிறது? ஏன் உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள். நீங்கள் எப்படி என்பதை நான் தான் அறிவேன் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறானே. அந்த பயம் எல்லாம் இல்லாமல் ஏதோ நாம் தான் சொர்க்கத்திற்கே பிறந்தவர்கள், மறுமைக்காகவே வாழ்பவர்கள் என்ற போன்ற அந்த பிம்பத்தை ஏற்படுத்துகின்ற விதத்திலே நிறைய சகோதரர்களுடைய செயல்பாடுகள் அமைய பெற்றிருக்கிறது. இது ஈமானுடைய ஆபத்தான ஒரு அறிகுறி என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் அவர்களை எப்படி நேசித்தார்களோ அது மாதிரி நேசிக்க வேண்டும். அவர்களை எப்படி அவர்கள் பின்பற்றினார்களோ அது மாதிரியான பின்பற்றுகின்ற நடைமுறை நம்மிடத்திலே வர வேண்டும். வாழ்வினுடைய எல்லா நிலைகளிலேயும் நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டுதலின்படிதான் நான் வாழ்வேன் என்ற வைராக்கியம் வர வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான மூமியினுடைய இறை நம்பிக்கைக்குரிய வாழ்வு என்பதை புரிந்து கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலா அந்த மாதிரியான பரிபூரணமான வாழ்வை நம் அனைவர்களுக்கும் இறைவன் தந்தருள் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நேசிக்க வேண்டுமோ அப்படி நேசித்து, எப்படி பின்பற்ற வேண்டுமோ அப்படி பின்பற்றி வாழ்வின் எல்லா நிலைகளிலேயும் வெற்றி பெறக்கூடிய சமுதாயமாக நம் அனைவர்களையும் இறைவன் ஆக்கியருள் புரிவானாக என்று துஆ செய்து கொண்டு கடைசியாக ஒரு செய்தி. நம்முடைய பஜார் பள்ளியிலே கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பிலாலாக பணியாற்றிய சித்திக் பாய்